நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதான ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். இங்கே ஏசாயா 55:3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். இனி அவர் அழிவுப்படாதபடிக்கு அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். பாருங்க, தாவீதுக்கு அருளின அந்த கிருபைகளை நமக்கும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, கவனிங்க, நாம் இன்றைக்கு அநேகமாய் கிருபை 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 என்று சொல்கிறோம். நம்முடைய ஜெபங்களிலே கூட அநேக நேரங்களிலே ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க, கிருபை தாரும் என்று நாம் அநேக நேரங்களிலே ஜெபிக்கிறோம். கிருபை அப்படி என்றால் என்ன கேட்கிறோம், கிருபை தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா அந்த கிருபை அப்படின்னா அது என்ன என்றதை அறிவிக்கிறோமா? சொல்ல முடியுமா? கிருபை என்ன? பல ஆண்டுகளாக வேத வசனத்தில் பழகி இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சும்மா தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா இருக்காது, கொஞ்சம் அது மாறி உண்மையா இருக்கும். சொல்லுங்க, கிருபை, தேவனுடைய கிருபை அப்படின்னா என்ன? நாம் அடிக்கடி எல்லாராலும் கேட்கப்படுகிற ஒரு காரியம் என்னது? தகுதி இல்லாதவருக்கு கிடைக்கிறது தான் கிருபை. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாருங்க, நாம ரட்சிப்பை பெறுவதற்கு நான் தகுதியே கிடையாது, ஆனா ஆண்டவர் கிருபையினாலே என்னை ரட்சித்தார். ஆமா, உண்மைதான். அது ஒரு பகுதி மட்டும்தான், கிருபையுடைய ஒரு சின்ன ஓரம் தான் அது, அல்லது தொடக்கம் தான் அது என்று சொல்லலாம். பாருங்க, நாம் அநேக நேரங்கள்ல கிருபையை கேட்கிறோம், ஆனா அது என்னன்னு நமக்கு சரியா தெரியும். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை அப்படின்னு தெரியுது. அப்படியானால் ஒரு சாப்டர் முடிச்சு நம்ம எல்லாரும் வாங்கியாச்சு, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம் தானே, ரட்சிக்கப்பட்டோமே. இப்போ மறுபடியும் கிருபை எதுக்கு கேட்கிறோம்? பாருங்க, அதுதான் நமக்கு கிருபை என்றால் என்னன்னு நமக்கு சரியா விளங்கல. நான் அடிக்கடி சொல்லுகிறதான காரியம், வேத வசனத்தின் ஆழங்களை நாம் அறிந்தோமே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதில் இருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமில்ல, நம்ம
தகுந்த மாதிரி மாறுவது மட்டும் இல்லை, நம்முடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அநேக நேரங்களில் அதை நாம் விளங்கிக் கொள்ளாததுனாலே தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் என்பது அந்த சராசரி ஓட்டமாகவே இருப்பார். அந்த ஓட்டத்துல ஒரு விதமான ஒரு த்ரில்லிங் வெளி வரல. இந்த ஓட்டத்துல நமக்கு ஒரு வைராக்கியம் வரமாட்டேங்குது. ஏனென்றால் சரியாக அதை விளங்கிக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கிருபை என்பது பாருங்க, கிருபைனா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த கிருபையை ஏன் நமக்கு ஆண்டவர் தரார் தெரிஞ்சுக்கணும். மூணாவது, அந்த கிருபையை வாங்கிட்டு நாம் என்ன செய்யணும்? எப்படி? 3 காரியங்கள் நாம் பார்க்க போறோம். ஒண்ணு என்னது? பிள்ளை வாழ்க்கை பெயர் சொல்லணும், பெரியவங்களை கேட்க முடியாது. பிரபு இவங்கெல்லாம் சொல்லணும், ஜெரோமு எல்லாம் கேட்கறதுக்கு நான் சொன்னதை திரும்ப கேட்கணும். 3 காரியம். ஒண்ணு என்னது? கிருபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காரியம், அந்த கிருபையை தேவன் நமக்கு ஏன் தரார், நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கணும். மூணாவது, அதை நான் வாங்கிட்டேன், நான் என்ன செய்யறேன், கிருபையை வாங்கிட்டேன், என்ன பண்றேன், மனசுல பதிஞ்சுட்டாங்க. அநேக நேரங்களில் நான் சில நேரம் யோசிப்பேன், என்ன வாரம் எதுவும் சொல்லிட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கு விளங்குதா, இல்லை நான் மட்டும் முடிஞ்சதை சொல்லிட்டு எனக்கு மட்டுமே திரும்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா அது அவங்களுக்குள்ள ஏதாவது விதியை ஏற்படுத்துதா கேட்கிறவர்களுக்குள்ள என்று நான் இப்போ சில தினங்களாக நான் என்னுடைய செய்தியை மறுபடியும் கேட்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறத திரும்ப கேட்கிறேன் என்ன என்பது. நீங்க கேளுங்க, திரும்ப கேளுங்க. புரியவில்லை என்றால் இது புரியுதா அப்படின்னு பாருங்க. புரியலன்னா கொஞ்சம் ஜோன் பண்ணுங்க, எனக்காக என்ன செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா அதை விவரிச்சு சொல்றதுக்கு ஆண்டவர் திரும்பி தவறதுக்கு நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாருங்க, ஒரு பாவியான ஒருத்தன் கேட்கறான், தூரத்துல இருந்து மார்பில் அடிச்சுட்டு கேட்கறான், என் மேல என்ன செய்யுங்க. இப்படி நாம நிறைய தடவை செய்யறோம். ஆமா, அநேக நேரங்களிலே நாம் இப்படி ஜெபிப்பது உண்டு. உங்களை கிருபையான இருங்க, தப்பு பண்ணும்போது செய்யணும், தவறு செய்தவங்க கண்டிச்சுவாங்க, பயந்து போய் செஞ்சுட்டு என் மேல என்ன செய்யுங்க, கொஞ்சம் கிருபையான இருங்க அப்படின்னு சொல்றோம். அங்க யோவான்ல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பெறுவீர்கள் சொல்லியிருக்கு, பெற்றுக்கொண்டோம். கிருபையின் மேல கிருபை பெற்றுக்கொண்டோம். கிருபையின் மேல் கிருபை, அதுதான் என்ன, இதை நம்ம பண்ண பாருங்க. கிருபைனா என்னங்கிறத நம்ம பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவன் 35 மதிப்பெண் எடுத்தா பாஸ். அவனுடைய பேப்பரை வேல்யூஷன் பண்ணக்கூடிய அந்த வாத்தியார் பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 32 மார்க் வாங்கியிருக்கான். 32 மார்க்குக்கு என்ன செஞ்சிருக்கான், இவன் தகுதியா வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லை. அப்போ பார்க்குறாருப்பா, சரி பாவம், இவன் மார்க் என்ன செஞ்சிருக்கான், பாவம் போட்டு இல்லை, அந்த 1 வருஷம் மறுபடியும் அந்த பையன் என்ன செய்ய வேண்டியதாகும், அந்த வகுப்பிலேயே உட்கார வேண்டியதாக. அதனால என்ன செஞ்சுருவோம், ஒரு 3 மார்க்கை போட்டுருவோம் அப்படின்னு 35 போட்டு அவரை பாஸ் பண்ணிவிட்டார். இந்த 3 மார்க்குக்கு பேர் என்ன, கிருபையின் மார்க், கிரேஸ் மார்க் இல்லையா. எப்படியோ கிருபையா 3 மார்க் கிடைச்சது, தப்பிச்சா சாமி ஜெயிச்சிட்டார். இது மட்டும் போதுமா என்பதுதான் தேவன் சொல்லுகிறார். இப்படி அநேக நேரங்களில் நாம் தகுதி இல்லாதவரை தகுதியாக்கி போதுமா. நாம் பாருங்க, ஒரு அரசாங்கம்
ஒரு மாணவனுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து பிறந்ததிலிருந்து அவன் உயர்கல்வி வரைக்கும் இலவசமாகவே அவனை படிக்க வைக்கும். நான் புரிந்து கொள்வதற்காக உதாரணம், இலவசமாகவே அவனை என்ன செய்து படிக்க வைக்கும். படிச்சு நல்லா என்ன செஞ்சுட்டான், நல்ல மார்க் வாங்கிட்டான், நல்லா பாஸ் பண்ணிட்டான். போதுமா? கிருபை. தேவன் நம்மை பாவியாக இருந்தோம், நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம், என்ன தகுதி அளித்தார்? ரட்சித்து விட்டார். இது நமக்கு தெரியும். அப்பா தகுதி இல்லாம என்ன தகுதியாக அந்த அரசாங்கம் அடுத்தவங்க வேலை கொடுக்கணுமா வேண்டாம்? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, அவன் ஈட்ட பணத்தை அவன் பாதுகாப்பாக வைக்கணும் இல்லை, அதுக்கு ஒரு பேங்க் வேணுமா வேண்டாமா? ஒரு தங்கம் வாங்கிடுமா, வெளியில் வச்சா வீட்டில் வச்சா திருவிழா எடுத்துட்டு போயிடுவான். பெட்டக்க வசதி வேணுமா வேண்டாமா? சரி, பணத்தை வாங்கி வீட்டை கட்டிட்டான், அவனுக்கு கரண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? அவனை எல்லாம் தயாரிக்க முடியும். அவனுக்கு நல்ல பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கணுமா வேண்டாமா? அவனுக்கு நல்ல சாலை வசதி கொடுக்கணுமா வேண்டாமா? பாருங்க, ஒரு அரசு ஒரு விதத்திலே நின்று விடுவதில்லை. தொடர்ச்சியாக அவனுக்கு என்ன செய்யணும்? கிருபை மேல் கிருபை கொடுக்க வேண்டும். அப்பதான் அவன் என்ன செய்ய முடியும்? சமுதாயத்துல ஒரு நல்ல ஆளா உயர்ந்த மனிதனாக அவன் நின்று சொல்லுவான், என்னுடைய அரசாங்கம் என்னை படிக்க வச்சுச்சு, எனக்கு வேலை கொடுத்துச்சு, என்னை ஜெயிக்க வைத்தது, நான் இன்னைக்கு செல்வச்சியமானாய் இந்த நாட்டில் என்ன செய்றேன்? பாதுகாப்போடு கூட நான் வாழ்கிறேன். இப்ப தேவன் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சித்து கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு எனக்கு அவர் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். நான் கிருபையை பெற்றுக் கொள்கிறேன். நான் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறேன் என்றால் கிருபையை பெற்றுக் கொள்கிறேன். நான் திருப்பூர்ல இருந்து டெல்லிக்கு போவதற்காக ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டேன். ட்ரெயினில் டிக்கெட் வாங்க, ட்ரெயினில் ஏறி போகாத சீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நினைச்சு பாருங்க, ஒரு வாரம் டிராவல், ஒரு பாத்ரூம் வசதி, ஒரு குடியில நீர் இல்லை அந்த ட்ரெயினில், ஒரு ஃபேன் இல்லை. எப்படி இருக்கும்? டிக்கெட் ஒருவேளை இலவசமாகவே கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோமே, டிக்கெட்டு அந்த அரசாங்கம் இலவசமாக கொடுத்து இந்த நீ டெல்லிக்கு போனால் அனுப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரெயினில் ஏற்றிருந்தா நீங்கள் அந்த அரசாங்கத்தை என்ன சொல்றீங்க? தேவன் அப்படித்தான். அப்படி நம்ம அனுப்புவது ஒரு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியும். ஃபேன் கொடுக்கணும், ஏசி கொடுக்கணும், குடிநீர் கொடுக்கணும், பாத்ரூம் அதுக்குள்ளே வச்சு கொடுக்கணும், அவன் போகிற இடத்துல எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு தெரியுது. தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் நம்மை ஏற்படுத்தார், அழைத்தார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். தொடர்ந்து நாம் வெற்றி அடைவதற்கு, அவருடைய சன்னிதானத்திலே நம்மை குற்றமற்றவர்களாக நிறுத்துவதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இது எந்த அளவுக்கு நாம் விளைவிக்கிறோம் பாருங்க. ஒரு சகோதரர் ஜோக்கா சொல்றாரு, அதாவது சாக்பூன் தான் அவர் சொல்லுவாரு, ஒரு மனிதன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், கொஞ்சம் வீட்டில் டாம் ஜீன்னு பாத்திரத்தெல்லாம் போய் போட்டு உடைப்பாரு, மனைவியெல்லாம் எனக்கு சாப்பிட்டு ஒரு கோபம் வந்துச்சுன்னா, இப்போ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சொல்லி போய் படுத்து கிடக்காரு. அவங்க பக்கத்தில் யாரோ சொல்லி ரொம்ப வியாதியாக இருக்காரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அந்த சௌத்தை கொடுங்க. அவர் சொல்லுவார், நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு ஜெபிக்கணும்? அவன் மறுபடியும் சிப்பாவும் அந்த மனைவியை அடிக்கிறதுக்கும் வீட்டில் இல்லை ஜாமான் போட்டு உடைக்கிறதுக்கும் அதுக்கு அவன் நினைச்சிருக்கான். வியாதியாக படுக்கிறது நல்லது என்று சொல்லுவாங்க.
நாளும் கிருபை தருகிறார். நம்மை அவருடைய சன்னிதானத்திலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக நாம் அன்றைக்கு வெட்கப்படாமல் அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்பதற்காக அங்கே யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்துச்சு. கிருபை யார் மூலமா வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அங்கே நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா கிருபை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அது நமக்கு கிடைத்தது. வெறும் ரட்சிப்பு மாத்திரமல்ல. அது அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:2-3 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் எந்தவிகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாதவை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனாகிய தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். அங்க யோவான் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் மோசேயினால கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்துச்சு. எப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டது. எப்படிங்க? ஏரோப்ளேன் இருக்குது, பஸ்ஸுக்கும் என்ஜின் இருக்குது, அதுவும் நல்ல வேகமா ஓடதான் செய்யுது, மேல பறக்கணும். ஆகாய விமானம் பல டன் எடையுள்ளது, ஆகாயத்துல பறக்குது. எப்படி? பொருள் மேல போன கீழே வர்றதுதானே இயற்கை. புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, மேல போனா அது கீழே தான் விழணும். இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இன்னொரு விசையை செலுத்தி அதை என்ன செய்யுது? இதை தள்ளி விட்டு வேற ஒரு விசையை செலுத்தி அது மேல போகுது. அப்படித்தான் பாவ பிரமாணம் என்னை அடிமையாக்கி வச்சிருந்துச்சு, என்னை பயமுறுத்தி வச்சிருந்துச்சு. ஆனா கிறிஸ்து வந்தாரு, அதுல இருந்து அந்த வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து இப்போ அது எனக்குள்ள கலந்து கொள்ள முடியாது. கிறிஸ்து எனக்கு என்னை விடுதலையாக்கி விட்டார். இது ஒரு கிருபை. பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். இது ஒரு கிருபை. நான் விடுதலையாக்கிட்டேன். இயேசு என்னை ரட்சித்து விட்டார். ஆனா அங்க இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்தையும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
பாருங்க, அந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, என்னென்ன சொல்றாரு பாருங்க. தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாக கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்தையும் வசனத்தை அறிஞ்சிருக்கீங்களா? இது ஒரு கிருபை. எல்லாரும் அறிஞ்சிருக்காங்களா? மற்றவங்களுக்கு இந்த கிருபை கிடைச்சிருக்கா? வசனத்தை அவனுக்கு ஏதாவது போய், நீங்க இன்னைக்கு பெரிய அரசியல் தலைவர்கள் கூட வேற வசனத்தை எடுத்து பேசுகிறார்கள். அது ஏதாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நமக்கு புரிஞ்சிருக்குது. அது என்னது? புரியக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருக்காரு. அது ஒரு கிருபை. அது தேவனுடைய ஒரு கிருபை. பாருங்க, அது மட்டும் இல்ல, அவருடைய இயேசு கிறிஸ்துவுல எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் இன்னும் தேவனை பற்றி எல்லா காரியங்களிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஞானஸ்நானத்தை பற்றி தெரியும், வசனம் என்ன செய்கிறது என்று தெரியும், நான் எப்படி நடந்தால் நான் அவருக்கு பிரியமாய் வாழ முடியும் என்று தெரியும். அப்படி வாழ்ந்தால் எனக்கு பலன் என்ன என்பது தெரியும். நல்ல ஒரு அறிவை கொடுத்திருக்காருல்ல, தேவனை பற்றி அறிகிற ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காருல்ல, அது ஒரு கிருபை. அதான் சொல்றாரு பாருங்க, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் தேவனை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்துட்டாரா? கிருபைக்கு கிருபத்தாரம் 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 கேட்டீங்களே, எத்தனை ஜபத்தில் கேட்டீங்களே, இந்த கிருபை உங்களுக்கு கொடுத்துட்டாரா? அவரை அறிகிற அறிவு அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்காரா? தூக்கம் வருதா? கிருபை தந்திருக்காரா இல்லையா? நாம் எத்தனை தடவை கேட்டோம், ஆனா நாம் பெற்றுக்கொண்டோம் என்கிற அந்த அந்த ஏனென்றால் கிருபை என்ன என்னன்னு தெரியல, அதனால நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது நமக்கு தெரியும். இரண்டாவது, கிருபை கிடைச்சிச்சு. தேவன் நமக்கு இந்த கிருபை எதுக்கு தராரு? நிறைய அறிவை தராரு, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வராரு. இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயம். இது சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்துல முடிக்கிற விஷயம் இல்லை. நிறைய வசனங்களுக்கு எவ்வளவு கிருபை தராருங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. எவ்வளவோ காரியங்கள். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு கிருபையை தந்திருக்காரு. ஒரு கிருபை, அது என்ன தெரியுமா? உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீ நன்மை செய். நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர, அது ஒரு கிருபை. நன்மை செய். அதனால் நீ என்ன செய்வான்னா, அவன் மேல அக்கினி தழல குவிக்கிறான். நீ உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய் என்று அவர் உனக்கு சொல்லித்தரார். பக்கத்துல உட்காந்து நம்ம சொல்லுவோம்ல, செஸ் போர்டு விளையாடும் போது பாருங்க, 2 பேர் விளையாடுவாங்க, சுத்தில குதிரை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். 4 பேர் பக்கத்துல விளையாடணும், விளையாட விட மாட்டாங்க. அது மாதிரி சொல்லுவோம். ஆனா அவனுக்கு தெரியும், ஆனா இவருக்கு தெரியும், இவர் வேற ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. கோட்டையை விட்டுவாரு. அங்க அது குதிரையை எடுத்த உடனே அவங்க காயின் ஒண்ணு இங்க இருக்கிற ராணியை தூக்குற மாதிரி இருந்தாங்க. நாம் அநேக நேரங்களில சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்போது ஆண்டவர் பக்கத்துல வந்தாரு கிருபை. அதுதான் நீ நன்மை செய். அப்போ நீ அந்த அளவுல என்ன செய்யற? அக்னியை போடுற. இது ஒரு கிருபை. வந்திருக்காரு சில நேரங்களில் வந்திருக்காரு. நிறைய நேரங்களில் நமக்கு அந்த கிருபையை என்ன செய்யறதில்ல, கல்வி. இப்படி நிறைய நம்முடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய கிருபை எப்படி யோசிக்கிறது தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர், எனக்கு கிடைத்த சகோதரர்கள், எனக்கு கிடைத்த சுற்றத்தார், என் கூட வேலை செய்கிற பிள்ளைங்க, இவர்களெல்லாம் தான் எனக்கு கிடைச்ச கிருபை. இவர்களால் நான் பட்டை தீட்டப்பட்டிருக்கிறேன்.
இந்த கிருபைகளினாலே நான் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க அவைகளுக்காக நன்றி சொல்றீங்களா? எப்போதும் கூட இருந்த நீங்க செய்யறது சரின்னு சொல்றவங்க நமக்கு பிடிச்சவங்க. அது கிருபை இல்லைங்க, அது வஞ்சனை. மோசமான சகோதரர்கள், மோசமான உறவினர்கள், மோசமான சுத்தவட்டத்தார் அவர்கள் உங்களை கூர்மையாக்குவார்கள். நீங்கள் தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்கும் பொழுது அதை தேவன் கிருபையாக மாற்றுவார். அவர்கள் செய்வதை கிருபையாக மாற்றுவார். புரிந்து கொள்வதற்கு சரி, இந்த கிருபையை தேவன் எதுக்கு தரார்? எல்லாம் கிருபை தராரு, அது எதுக்காக எங்கிறது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு மனிதனை அரசாங்கம் ராணுவத்துக்கு சேர்த்து அவனை பார்டரில் கொண்டு போய் நிப்பாட்டு. ஒண்ணுமே இல்லாம அவனை கொண்டு போய் செய்யறது பார்டர்ல நிப்பாட்டாரு. அவனுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்கணும். துப்பாக்கி சுடுதல், குறி தவறாம சுடக்கூடிய பயிற்சி. அடுத்தது, எதிரி பலவானா இருந்தா எப்படி ஒன்னு உயிரை காப்பாத்திக்கிறது, தன் உயிரை காத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி. அடுத்தது, உடனடியாக எதிரிகள் நடமாட்டத்தை இங்கே தெரிவிப்பது எப்படி. அதுக்கு அவங்க சும்மா வந்து ஆளா வந்து ஒரு பாவனத்தை இருக்க ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அவங்க கையில என்ன பண்ணுவோம்? நல்ல நல்ல வலிமையான துப்பாக்கி, நல்ல தகவல் தொடர்பு சாதனங்கள், நல்ல ஹெல்மெட், நல்ல உடை, நல்ல உறுதியான பாதரட்சைகள், நல்ல ஆரோக்கியமான உணவு. தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல திறமைகளை தந்திருக்கிறார், நிறைய கிருபைகளை தந்திருக்கிறார். எல்லாத்தையும் வாங்கி தொங்க போட்டு ஒரு மூலையில் உட்காரவனுக்கு இல்ல, துப்பாக்கி தொங்க விட்டுட்டு உட்கார்ந்து தூங்குறதுக்கு இல்ல. போனபார்ட் நெப்போலியன் ஆட்சியதிகாரத்தில் இருக்கும்போது இரவு நேரத்தில் ரோந்து போனாராம். மாறி நாட்டில் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்துடைய வாசல் படியில ஒரு காவலாளி உட்கார்ந்து சேனல் உட்கார்ந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். பக்கத்துல போய் நெப்போலியன் தட்டி எழுந்தாங்க. பேர நெப்போலியன் சொன்னாராமா, ஒன்னும் பேரை மாத்து அல்லது தொழிலமா, பேரை மாத்திக்கோ. அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சு வேலை வந்து தட்டு வச்சுட்டு உட்காந்து. தேவன் நமக்கு அதிகமான கிருபையை தருகிறார். வாங்கி ஜோக்குல போட்டு உட்காந்து தூங்குறது இல்லை. தேவன் நம்மை அனுதினமாய் பாதுகாக்கிறார். அனுதினமாய் பாவத்தின் காரியங்களிலிருந்து வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். தேவன் நமக்கு பலவிதமான அனுபவங்களின் மூலமாய் அவரை நமக்கு காண்பிக்கிறார். அநேக கிரியைகளின் மூலமாய் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஓட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த காவலாளி மாதிரி உட்கார்ந்து தூங்குற ஓட்டமாக இருக்கிறார். அதற்காக தேவன் கிருபைகளை நமக்கு தருகிற தேவன் இல்லைங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 4:15-16. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு, பரலோகத்துக்கு, அதாவது எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருந்த பிரதான ஆசாரியரே நமக்கு
இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பாருங்க, ஏற்ற சமயத்துல நமக்கு சகாயம் கிடைக்கும். கிருபாசன கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு கிருபாசன தண்டையில அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத தேவன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு வலிமையான எதிரி என்னை எதிர்த்து வருகிறான், நான் பலவீனமா இருக்கேன், என்ன செய்யறதுன்னு பயந்துட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம். அந்த நேரத்துல அந்த எதிரியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை அதை கையாளக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு. ஏன்னா அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு சோதனைகளை ஜெயித்தவர். அவர் எதற்கு நமக்கு தருகிறார் என்றால், அந்த கிருபை ஏற்ற சமயத்தில் அதை பயன்படுத்துவதற்காக. அங்கே பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். 12 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் எப்போது பாருங்க, பலவீனத்திலே அவருடைய பலம் கிருபை, என் கிருபை உனக்கு போதும். அது உங்களுடைய பலவீனத்தில் என்ன செய்யுமாமா? பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்னது? அந்த கிருபை நம்முடைய பலவீன நேரத்துல நமக்கு அது உதவி செய்யும். எப்படிங்க? எப்படி உதவி செய்யும் சொல்லுங்க. நிறைய நேரத்துல நம்முடைய பலவீனத்துல தான் உதவி செய்யும். பாருங்க, பிரபு என்னைய ஏதாவது செஞ்சுட்டாரு, ஏதோ பண்ணிட்டாருன்னு வைங்களேன், நான் என்ன செஞ்சிருவேன்? பிரபுக்கு திருப்பி என்ன செஞ்சிடலாம்? பிரபுவை பொங்கி அடிச்சிடலாமா இல்லையா? அப்படி இல்லை. இதே நேரத்தில் ஒரு வலிமையான ஒரு நபர் என்னை ஏதோ பண்ணிட்டாரு, அப்போ நான் பொங்கி அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ என்னுடைய பலவீனத்தில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலம். எப்போ பிரபு எனக்கு ஸ்ரீம செய்யும்போது நான் பலமா இருக்கேன், ஓங்கி அடிச்சது தப்பு செஞ்சேன். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அடிச்சா மறுதத்தை காட்டி கொண்டு சொல்றாரு. நான் இப்ப பலமான இருக்கிறதுனால அடிச்சிடுறேன். நான் இன்னொருத்தர் என்னோட பலமான இருக்காரு, நான் பலவீனமா இருக்கேன். அப்போ அந்த வசனத்துக்கு நான் பேச முடியாது. என்ன பண்றது? இது நிறைய நேரம் நடந்துட்டா போலீஸ்காரர் பிடிச்சி கேட்பாரு. வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, பார்த்துலாமா, நீ யார் தெரியுமா அப்படின்னு பேசுற நாம போலீஸ் என்ன செய்து முக்கியமா போட மாட்டேன். என்னுடைய பலவீனத்துல தான் கீழ்படிய, நல்லா இருக்கும்போது கீழ்படிய மாட்டேன். அதான் சொல்றாரு, எனக்கு மானசத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்படுது, அது என்ன குடுக்கிற சாத்தானுடைய தூதனா இருக்கு. அதனால நான் அதை கொஞ்சம் எனக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்டேன். பாருங்க, நான் நல்லா அழகா இருக்கிறதுனால எனக்கு பெருமை ஒரு ஜீவனத்தை போட்டு விட்டாரு கன்னத்துல. கண்ணு போன வாயா போச்சு. இப்போ என்ன இல்லை? இப்போ என்ன இல்லை? பெருமை போயிடுச்சு. பாருங்க, என்னுடைய பலவீனத்துலதான் அந்த பிரிவு விளங்குவாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? கிருபையை எப்போதும் பற்றி கொள்ள வேண்டும்.
அநேக நேரங்களில் தேவன் நம்முடைய பலவீனத்துல தான் நம்ம சரியா கொண்டு வர்றாங்க. நல்லா இருக்கும்போது நீ யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நல்ல எகிரிட்டு இடத்துல வசனத்தின்படி சாந்தமா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கையை காலை உடச்சு போட்டாதான் என்ன செய்வோம். இருக்கணுமா அப்படி இல்லாதபடி நாம் என்ன செய்வோம், நம்மை காத்துக்கொள்வோம். கைகால் உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், கிருபையை பற்றி கொள்வோம். பாருங்க, இந்த இது பாருங்க, ஒரு டிராபிக் போலீஸ் ஒரு விக்கி பலவீனமான ஆள் தான், இதெல்லாம் ரொம்ப காமெடி பேசாதாலும். ஆனால் இவர் டிராபிக் போலீஸாக கொண்டு நிப்பாட்டினா, இப்படியே கொண்டு நிப்பாட்டினா யாராச்சும் இப்படி வாங்கலாம், அவருக்கு பவர் கொடுக்கணும் பாருங்க, அவருக்கு நிறைய கிருமிகளை கொடுக்கணும் பாருங்க, கொடுக்கணும், பிஸ்கி கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தாச்சுன்னா. அதுபோல தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை தராதுன்னா, நாம் உலகத்தை ஜெயிப்பதற்காக சாத்தானை அடக்கி மாம்சத்தை அடக்கி அதுக்கு திரும்ப தராது. இப்போ நாம கிருபையை வாங்கி வச்சுட்டு அநேக நேரத்தில் பயன்படுத்துறதே இல்லை. கிருபை தந்திருக்கிறாரு. என்ன சொல்ல படித்தோம், யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு, கிருபையை. அந்த வசனத்தை பற்றி படிக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, சரி, இந்த கிருபையை வாங்கி நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது 3 காரியம். முதலாவது காரியம் என்ன, கிருபைன்னா என்ன? 2வது காரியம் எதுக்கு தராரு? 3வது நாம் என்ன செய்யணும் கிருபையை வாங்கி? அங்கே கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. பாருங்க, தேவனுடைய கிருபையை என்ன செய்யறது இல்லையாமா, விருதாவாக்குகிறது இல்லை. அப்படின்னா என்னங்க, வீணாக்குறது. கிருபையை என்ன செய்யறது இல்லை, வீணாக்குறது இல்லையா? நாம் அப்படி செய்யறோமா? வீணாக்குகிறவர்களா இருக்கிறோமா? இது ஒரு பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல அங்கே சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டு இப்ப உயிரோட இல்லை, அவருடைய சிலுவையின் ஆணிகள் என்னையும் அவரோடு சிலுவையில் அறையின. இந்த புதிய வாழ்க்கை இப்பொழுது எனக்கு கிடைச்சிருக்கிற புதிய வாழ்க்கை என்னுடையது இல்லை. என்ன சொல்றாரு? ஏனென்றால் கிறிஸ்து என் மூலம் தனது வாழ்க்கையை வாழ்கிறார், நானும் அவரோடு ஒன்றாய் வாழ்கிறேன். என்னை மிகவும் நேசிக்கும் தேவனுடைய குமாரனின் நம்பிக்கையால் என்னுடைய இந்த வாழ்க்கை பலப்படுத்தப்படுகிறது. அவர் எனக்காக தன்னை கொடுத்தார், மேலும் அவரது ஜீவன் எனக்குள்ளே அது என்ன செய்யுதுன்னா, இது இந்த குளுக்கோஸ் ஏற்றுவாங்கல்ல, அது மாதிரி அது சொல்றாருன்னா, அது செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறதா. கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ள என்ன செய்யறதாமா, செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே தேவனின் கிருபையை நான் என்ன செய்யறதுன்னா, சிறிதாகவோ புறமானதாகவோ காட்டவில்லை என்று சொல்றாங்க. அது எப்படி? தேவனுடைய ஜீவன்
அந்த கிருபை தான். அந்த ஜீவன் எனக்குள்ள அது எப்படி வந்துட்டு இருக்குன்னா ஒரு குளுக்கோஸ் போல அப்படி கற்பனை பண்ணிக்கீங்களா? அது போல அவருடைய ஜீவன் எனக்குள்ளே செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நான் என்ன செய்யறதில்லை, குடுக்கி அது சிறிதானதாகவோ அல்லது அது மோசமாகவோ நான் நினைக்காம என்ன செய்யறேன், நான் அதை என்ன செய்யறேன் என்றால் நான் மேல ஒரு வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய விருதாவாக்காதபடி என்று சொல்றாரு பாருங்க. நீதியானது சரி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு. 2 கொரிந்தியர் இதோட ஆன்சர் அங்க இருக்கு. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை நான் விருதாவாக்கவில்லை. என்ன செய்யறாராமா, நான் எல்லாரும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அந்த கிருபை பிரயாசப்படுவதற்கு கர்த்தருக்கு என்று ஏதாவது செய்வதற்கோ அல்லது தன்னை அர்ப்பணிப்பதற்கோ அல்லது ஒரு காரியத்தை விட்டுக் கொடுப்பதற்கோ. பாருங்க, சிலரெல்லாம் பேசிட்டா நம்ம பதில் பேசாம நம்மளால முடியாது. பிரயாசப்பட்டேன். இப்போ நம்ம அங்கே நம்ம பசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா ஆண்டவர் அங்கே ஒரு கிருபியை தந்திருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை, அதை பயன்படுத்துவதில்லை. நாம் தேவனுடைய கிருபை என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும், விருதாவாக்க கூடாது என்று அங்கே சொல்லப்படுது. நாம் என்ன செய்வோம், அங்கே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, என்ன சொல்றாங்க, அவர் அதிகமான கிருபையை தராரு. அதனால நாம என்ன செய்யக்கூடாது, மாற தட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. ஆமா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தனக்கு கிடைச்சது, தனக்கு கிடைத்த காரியங்களை வைத்து பெருமை அளிப்பாங்க. தேவன் ஒருத்தரை ஆசீர்வதிச்சா அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஊரெல்லாம் சொல்லுவார், பெருமையாகிறார். மற்றவங்களுக்கு கஷ்டம் ஒண்ணு பாருங்க. நாம் இந்த காரியங்களை கவனமாக இருந்து நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் நிறைய கிருபை தராரு, நிறைய தராரு. நாம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நாம் அங்கே நடப்பதற்கு தேவையான எல்லா விதமான கிருபைகளையும் அவர் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அந்த ஆயுதத்தை எல்லாம் தொகை விட்டு தனியாக போய் உட்கார்ந்துருக்க கூடாது. நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும், இந்த கிருபைகளை பயன்படுத்தி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.